வணக்கம் மக்களே. ஒரு மகாவதார் பாபாஜியின் அதிசய கதை. ஒரு நாள் இமயமலையின் ஆழ்ந்த பனிமூட்டத்திலே சிலர் பாபாஜியின் இருப்பிடத்தை தேடி வந்தனர். அவர்கள் பல நாட்கள் பசியுடன் தாகத்துடன் அலைந்தனர். கடைசியில் மயக்கமடைந்து விழுந்தார்கள். அப்போது வானத்திலிருந்து ஒரு ஒளிக்கதிர்பட்டு அவர்களை எழுப்பியது. அந்த ஒளிக்குள் பாபாஜி தோன்றினார். புனிதமான அமைதியுடன், முகத்தில் தெய்வீக ஒளியுடன். அவர் கையை உயர்த்தி சொன்னார், உண்மையான தாகம் நீருக்காக அல்ல, அறிவுக்காக. உண்மையான பசி உணவுக்காக அல்ல, தெய்வீக ஞானத்திற்காக. அவர் அப்படி சொன்ன உடனே அந்த யாத்ரிகர்களுக்கு பசியும் தாகமும் மறைந்தது. உடலில் வலி இல்லை, மனதில் அமைதி மட்டும். பாபாஜி சிரித்தார். தியானம் என்றால் இதுதான், உன் உள்ளத்திலே உள்ள தெய்வத்துடன் இணைவது என்று அவர் சொன்னார். அந்த இரவு அவர்கள் தியானத்தில் அமர்ந்த போது பாபாஜி ஒளியாக மறைந்தார். ஆனால் அந்த ஒளி அவர்கள் உள்ளத்துக்குள் நிலைத்துவிட்டது. அதன்பின் அந்த யாத்ரீகர்கள் இமயமலையிலிருந்து திரும்பிய போது யாராக இருந்தாலும் அவர்கள் அருகில் வந்தாலே அமைதி பரவியது. அது பாபாஜியின் அருளால் ஏற்பட்ட அதிசயம். ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமः.